Hi friends, welcome to Gayathri Barni channel. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கோதுமை மாவு நான் 2 கப் எடுத்துர்க்கேன். இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கிறேன். இது இந்துப்புங்கறனால இந்த கலர்ல இருக்கு. இது கூட ஆயில் 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இத நம்ம கலந்து விட்டுறலாம். நம்ம எப்பவும் சப்பாத்தி மாவு பூரி மாவுல பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பிசைய போறோம். இது கூட வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவு பிசைற அளவுக்கு அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பூரி மாவுக்கு பிசைற மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் தேங்காய் துருவலை நான் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் அரைக்கும் போதே 2 ஏலக்காவும் இது கூடவே சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். இது கூட நடக்கலை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம 1 கப் சேர்த்துக்கலாம். இது கூட பாதாம் ட்ரை கிரேப்ஸ் நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பூரிக்கு மாவு தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இப்போ தேய்ச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த பூரி வந்து அழகாக ரவுண்ட் ஷேப்பில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வச்சு நான் அழுத்திக்கிறேன். பாருங்கள், இந்த திக்னஸில் இருக்கணும். ஒரு பாண்டிலில் எண்ணெய்க்கு பதிலாக நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணிக்கு தேவையான அளவு நம்ம தூளுப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து பபிள்ஸ் வரட்டும். பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். ரொம்ப வந்து கொதிக்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்து சூடாகி இந்த மாதிரி ஆவி வரும்போது நம்ம பூரி போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பூரி போடுறேன். இந்த மாதிரி போட்டதுமே அது வந்து அடியில் போய் நின்றுக்கும். இது வந்து நல்லா வெந்து வரும்போது தான் மேலே வரும். நம்ம எண்ணெயில் போட்டால் பூரி எப்படி ஃபஸ்ட்டு அடியில் போயிட்டு வெந்ததுக்கப்புறம் மேலே வருது இல்லையா, அந்த மாதிரி தான் தண்ணியில் போட்டாலும் மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அடியில் போயிடும், வெந்ததுக்கப்புறம் நல்லா மேலே வரும். பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் அப்படியே மேலே வருது. இப்போ இந்த மாதிரி வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மாவு மேலே வந்துருச்சு, இது வெந்துருச்சு. எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும், ஏன்னா வந்து தண்ணியில் வேக வச்சுருக்கனால இது வந்து மாவு பிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தண்ணி இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம், நம்ம எப்படி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுறோம் இல்லையா, அப்போ தான் பூரி நல்லா வரும் இல்லையா, புஷ்ஷுன்னு வரும். அந்த மாதிரி தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா சீக்கிரமாக வெந்து மேலே வந்துடும். சீக்கிரமாக வெந்து மேலே வரும்போது நம்ம எடுக்கும்போது உடையாமல் இருக்கும். ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்துச்சுன்னா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், மாவு வெந்துருச்சு, இப்போ மேலே வந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். எடுக்கும்போது இந்த மாதிரி 2 கரண்டி யூஸ் பண்ணி எடுத்தோன்னா உடையாமல் வரும். இந்த மாதிரி வேக வச்சதை வந்து நம்ம தனித்தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சா எல்லாம் ஒட்டிக்கும். இதுக்கு மேலே நம்ம ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கலாம். தேங்காய் துருவலும் நடக்கலையும் நம்ம கலந்து வச்சோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங்கை நம்ம இது மேலே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஸ்வீட்னஸ்க்காக சர்க்கரை நான் வந்து லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நான் 2வது பூரியில் நாட்டு சர்க்கரை லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். நம்ம தண்ணியிலேருந்து எடுத்தோனையும் இந்த மாதிரி பண்ணி ரோல் பண்ணும்போது லைட்டாக உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா தண்ணியில் உறிஞ்சிட்டு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உடையாமையும் வரும். லைட்டாக நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மேலே கார்னிஷிங்காக நம்ம ஸ்டஃபிங் இருக்குது இல்லையா, அந்த தேங்காய் துருவலும் கடலக்கொட்டையும் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து எண்ணெய் யூஸ் பண்ணாமல் நம்ம தண்ணியில் பூரி செஞ்சுருக்கனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியான ரெசிபி கூட நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.